த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபரான ஜோ பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் வந்திருக்கு. இது என்ன புற்றுநோய், ஏன் வருது, இதை வராம தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்லாம் இருக்கு, இது சம்பந்தமான மருத்துவ குறிப்புகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை தகவல்களா திரட்டி இந்த வீடியோவை நான் உருவாக்கி இருக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த புற்றுநோயை பத்தின பல விஷயங்களை விரிவா பார்க்க இருக்கிறோம். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு இந்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உலகம் முழுக்க அதுதான் தலைப்புச் செய்தி. அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் தொடங்கி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் அத்தனை பேருமே ஜோ பைடன் இந்த புற்றுநோயிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்ற அவங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி இருக்கிறாங்க. இந்த புரோஸ்டேட் புற்றுநோய் அப்படின்றது ஆண்களுடைய சிறுநீர் பைக்கும் மலக்குடலுக்கும் முன்பாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன வால்நட் வடிவிலான சுரபிதான். இந்த சுரபில ஏற்படக்கூடிய புற்றுநோய் அப்படின்றதுதான் புரோஸ்டேட் புற்றுநோய் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சின்ன சுரபியுடைய வேலை விந்துவோட கலக்கக்கூடிய திரவத்தை உருவாக்குறது தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா விந்தணுக்களை பாதுகாக்கிறது தான் இந்த புரோஸ்டேட்டுடைய வேலையே. இந்த புற்றுநோய் தோல் புற்றுநோய்க்கு அடுத்தபடியா ஆண்களுக்கு அதிக அளவுல பாதிப்பை கொடுக்கக்கூடிய புற்றுநோயா இருக்கு. அமெரிக்காவுடைய நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையத்துடைய தரவுகளின்படி ஒவ்வொரு 100 ஆண்களுக்கும் 13 பேராவது தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற புள்ளி விவரங்களை சொல்றாங்க. அமெரிக்காவில மட்டும் ஆண்டுக்கு சுமார் 34,000 பேர் இந்த புற்றுநோயால இறந்து போறாங்க. உலகம் முழுக்க கணக்கெடுத்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு சுமார் 3,75,000 பேர் இந்த வகை புற்றுநோயால இறந்து போறாங்க. உலகம் முழுக்க ஏற்படக்கூடிய புற்றுநோய் மரணங்கள்ல 60% தெற்கு மத்திய ஆசிய நாடுகள்ல தான் ஏற்படுது. இந்தியாவில ஒவ்வொரு வருஷமும் சுமார் 16,000 பேர் இந்த புற்றுநோயால இறந்து போறாங்க அப்படின்ற அதிர்ச்சியான தகவல்கள் தெரிவிக்கப்படுது. ஆரம்ப கட்டத்துல இந்த புற்றுநோய் அறிகுறிகள் எதையும் பெரிய அளவுல காட்டாம இருக்கிறது தான் இதோடைய பாதிப்பு எண்ணிக்கை அதிக அளவுல இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணியா இருக்கு. ஆரம்ப கட்டத்துல சில அறிகுறிகள் தெரியும். சிறுநீர் கழிக்கும் பொழுது அதிக அளவுல வலியும் எரிச்சலும் இருக்கிறது, சிறுநீரோட விந்து கலந்து போறது, விந்து போகும் பொழுது அது கூட சிறுநீரும் ரத்தமும் கலந்து போறது, அடக்க முடியாத அளவுக்கு அவசரமா சிறுநீர் வர்ற மாதிரி இருக்கிறது, இரவுல அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு தோன்றது, சிறுநீர் கழிக்கும் பொழுது அது முழுமை பெறாம இருக்கிறது, சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் தான் இதுக்கான அறிகுறிகளா இருக்குது. மற்றபடி அடிவயிறு, பின்முதுகு, மார்பள வலி இதெல்லாம் ஏற்படுறதும் இதுக்கான அறிகுறிகளா சொல்லப்படுது. இந்த புரோஸ்டேட் சுரபியில் இருக்கக்கூடிய செல்கள் வழக்கத்தை விட வேகமா பிரியும் போதுதான் இந்த புற்றுநோய் ஏற்படுது. வழக்கமா இந்த மாதிரி செல்கள் பிரியும் போது அது இறந்து போயிடும். ஆனா இந்த செல்கள் இறக்காம அப்படியே இருந்து அது பல்கி பெருகி கட்டிகளா வளரும். அந்த மாதிரி வளர்றதுதான் புற்றுநோயா கண்டறியப்படுது. இந்த புற்றுநோய் கட்டிகள் உருவானதுக்கு அப்புறமும் அதை சரியா கவனிக்காம விட்டாங்க அப்படின்னா அந்த புற்றுநோய் கட்டிகள் வெடிச்சு மற்ற இடங்களுக்கெல்லாம் பரவிடும். இப்போ அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு அப்படிதான் இந்த புற்றுநோய் கட்டிகள் வெடிச்சு அவருடைய எலும்புகள் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா ஆரம்ப கட்டத்திலேயே இதை சரியா கண்டுபிடிச்சு முறையான சிகிச்சை கொடுத்தா எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அவங்களை காப்பாத்திடலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. பொதுவா 60 வயதை கடந்த ஆண்களுக்கு தான் இந்த நோய் அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உலகம் முழுக்க இந்த புற்றுநோயால இறந்து போகக்கூடிய ஆண்கள்ல 60% பேர் 65 வயதுக்கும் மேலா இருந்தவங்க தான் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கிறாங்க. ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்த சில ஆண்களுக்கு இந்த ஆபத்து அதிகமா இருக்கிறதாகவும் ஆராய்ச்சிகள் சொல்லப்படுது. ரொம்ப நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு கடந்த காலங்கள்ல இந்த புற்றுநோய் இருந்திருந்தா அதன் மூலியமாகவும் இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் மரபியல் ரீதியிலாகவும் இந்த புற்றுநோய் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. புகைப்பிடிக்கிறது, ரொம்ப அதிக பருமனா இருக்கிறது, பாலியல் ரீதியிலான நோய் தொற்றுகள் ஏற்படுறது, இது எல்லாமும் இந்த நோய் ஏற்படுவதற்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணிகளா சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா இந்த புற்றுநோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது மூலியமாவோ, பயாப்சி செய்யறது மூலியமாவோ, டிஜிட்டல் மலக்குடல் சோதனை, ஆன்டிஜன் ரத்த பரிசோதனை மாதிரியான பல சோதனைகளை செஞ்சு இதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஹார்மோன் சிகிச்சை, கீமோதெரப்பி, லேசர் நீக்கம் மாதிரியான புற்றுநோயை சரி செய்யறதுக்கு மற்ற என்ன வழிமுறைகள் இருக்குதோ கிட்டத்தட்ட அதே தான் இந்த புற்றுநோய்க்கும் சரி செய்யறதுக்கான சிகிச்சை முறையாகவும் இருக்கு.
சிகிச்சை முடிஞ்சு நோய் பாதிப்பிலிருந்து மீண்டதுக்கு அப்புறமும் கூட கிட்டத்தட்ட 2-3 வருடங்களுக்கு இதோடைய பின்விளைவுகள் பாதிப்புகள் தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ரொம்ப வேகமா சிரிக்கும் போதோ இல்ல இருமல் வரும்போதோ கூட சிறுநீர் வருவதற்கான அந்த உணர்வு ஏற்படும். தொடர்ச்சியா சிறுநீர் அடிக்கடி வரக்கூடிய அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். குழந்தை பெற்றுக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கலாம். விந்தனுடைய தரம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை அடையிறதுல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் பொதுவா இருக்கக்கூடிய பக்க விளைவுகள் அப்படின்னு அமெரிக்கன் கேன்சர் இன்ஸ்டிடியூட் சார்பா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இந்த புற்றுநோயை ஓரளவுக்கு வராம தடுக்க முடியும். அதுக்கு மிக மிக முக்கியமானது, உங்கள யாருக்காவது புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்ததுன்னா அதை உடனடியா வெற்றுங்க. உங்களுடைய உடல் பருமன் அதிக அளவுல இருக்குதுன்னா அதை சரியான எடைக்கு கொண்டு வாங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. அதை விட மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்லுது, அதிக அளவுல பால் பொருட்களை தேவைப்படக்கூடிய அளவை விட அதிகமா எடுத்துக்கக்கூடியவங்களுக்கு இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மருத்துவரை அணுகி இதை வராமல் தடுக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இந்த அறிகுறிகள் இருந்தாலே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா தாமதிக்காம உடனடியா மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஜோ பைடன் அவர்கள் இந்த புற்றுநோயிலிருந்து மீளணும் அப்படின்னு நம்மளும் வேண்டிக்குவோம். அதே சமயத்துல இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா தமிழ்ல இது சம்பந்தமான ஆர்டிகல்ஸோ இல்ல வீடியோக்களோ ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு கண்ணில் பெரிய அளவுல படலை. ஸோ மக்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர்கிட்ட பேசி நிறைய தரவுகளை திரட்டி இந்த வீடியோவை உருவாக்கி இருக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் இருந்து மட்டும்தான் நான் இந்த சேனலையே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சொற்பமான வருமானத்தை தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு நாள் கூட விடாம தொடர்ச்சியா வீடியோக்கள் அப்படின்றதையும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து கேட்கறது எல்லாமே உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. உங்க ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள். நன்றி.